ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்க தான் பார்க்குறோம். 1/8/26 காருண்யா ட்ரா நம்பர் 764க்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. வீடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா காருண்யா அண்ட் காருண்யா ப்ளஸ் 2 கம்பெனி விளையாடும்போது நம்ம கணக்குலேருந்து 2 நம்பர் வரைக்கும் போர்ட்ல உட்காரக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நண்பா, ரியல் லாட்டரிக்கான ஒரு அப்டேட்டும் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்குங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 5, 1. பி போர்டில் 5, 4. சி போர்டில் 0, 5 அப்படிங்கிற போல் நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 55, 54, 50, 15, 14, 10, 40, 45 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு நம்பர் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பர் பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 550, 145, 540, 155 அப்படிங்கிற போல் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இது போக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், உங்கள் கணக்கில் வந்ததுன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை கன்ஃபார்ம்ட்டு எந்த ஒரு வீடியோ பதிவிலையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. 18/6/26லேருந்து லாஸ்ட்டாக வந்த 31/7 வரைக்கும் அந்த ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். 18/6/26க்கு 786ங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 411, 351, 074, 203, 122, 547, 064, 248, 230, 044, 446, 013, 487, 530, 511, 761, 496, 028, 060, 478, 287, 068, 888, 134, 430, 649, 202, 687, 370, 896, 925, 778, 669, 925, 404, 527, 108, 014, 773, 550, 928, 644, இப்போ லாஸ்ட்டாக 727ங்கிற டபுள்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் 1ஆம் தேதியிலேருந்து எப்படி வருங்கிறத பார்க்கணும். அதுபோல் நமக்கு இந்த பேட்டர்னில் நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கோட ஒன்றா வருதா, இல்லை புதுசாக மறுபடியும் ரிசல்ட் வருதாங்கிறதையும் பார்க்கணும். நம்ம எடுத்த லாஸ்ட் கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 913 எடுத்தோம். ஆனால் ரிசல்ட்டில் 727. இந்த 44க்கு அப்படியே 77. நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். 4னா அடுத்து 7, 7னா 4 அப்படிங்கிற மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும். 4, 7, 4, 7 அதே போல் தான் 4, 7 வந்திருக்கு. நம்ம கணக்கில் 7ங்கிறது மிஸ் பண்ணிட்டோம். எப்பயுமே எடுப்போம், இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அப்படி யாரும் 7 வச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா. ஓகே, இன்னைக்கு 1/8/26க்கு எது போல் கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஸில் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து கிராஸில் எடுத்து இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருந்தோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் நம்பரில் பார்க்கலாம். 4, 7, 8, 4, 7, 9 வருமா? சி போர்டில் 9 வந்ததுன்னா 4, 2, 4, 2, 8, 4, 2, 2, 7 வந்திருக்கு. மேபி ஒரு 8 வருமா அல்லது திரும்பவும் 9 வருமாங்கிறதையும் பார்க்கணும். 9 எதனாலேன்னா 9, 6, 6க்கு அடுத்து 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 9 பி போர்ட்லேயும், அடுத்து 7, 7, 5, 9, 2 9 எடுக்கையில் 9, 7, 6 வருமா? அப்போ 9 அப்படிங்கில நமக்கு இந்த இடத்துல 6, 7, 8 அப்படிங்கிறது வைப்போமா? ஏன்னா செட் ஆஃப் நம்பரு 6, 7, 8 தான். இப்போ 899ங்கிறத சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க
தாராளமாக பார்க்கலாம். 899 அப்படிங்கிறத ஃபாலோ நம்பரில் நம்ம லாஸ்ட் மந்த் வரைக்குமே 052 087 அப்படிங்கிற 2 நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஒரே நம்பராக நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த 05 52 57 07 இது மாதிரி வந்துட்டு தான் இருந்தது ரிசல்ட்டில். இந்த மாதம் இந்த நம்பரை அப்படியே மாற்றி நமக்கு லாஸ்ட்டாக பார்த்த இன்னொரு நம்பரை இந்த தடவை பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 744 244 அப்படிங்கிற ஒரு ஃபாலோ நம்பரை நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். அதனால் 744 244 அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இது போக ஏபிசியில் இன்னும் ஒரு நம்பர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். எப்பயுமே 4 நம்பர் தான் கொடுப்போம். இந்த தடவை என்னென்னு பார்த்தீங்கன்னா 773 அப்படிங்கிற ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். அடுத்ததாக பார்க்குறது ஏபி ஏசி பிசிக்கான பெஸ்ட்டு பேர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் 55 54 50 இது போக இந்த 5 4 அப்படிங்கிற ஒரு 7 வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 57 லாஸ்ட் ரிசல்ட்டுக்காக பார்க்கல 27 அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதனால் நமக்கு 5 அல்லது 7 அப்படிங்கிற கணக்கில் திரும்ப வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2 பவர் 5 தான். அப்போ 5 வச்சு 7 வருமாங்கிறதையும் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏசியை பொறுத்த வரைக்கும் 50 55 54 பிசியை பொறுத்த வரைக்கும் 40 45 அப்படிங்கிற 2 நம்பர் மட்டும் பிசியில் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக ஆல் போர்ட் நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். 31/7/26 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே நம்பர் 63க்கு வந்த ரிசல்ட் 578 727ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த தடவை நம்ம டபுள்ஸ் எதிர்பார்த்து தான் 44 11 அது போல் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே வந்த ரிசல்ட் 77. இந்த 44க்கு 77ங்கிற மாதிரி ரிசல்ட் வந்ததுனால நமக்கு இங்கே மிஸ் ஆகிருக்கு. இங்கே மிஸ் ஆனதுனாலேயே எல்லா பக்கமும் நமக்கு மிஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். 913 இது மிஸ்ஸு. 052 057 ரெண்டுமே நம்பரில் ஒவ்வொரு நம்பர் வந்திருக்கும். 2 வந்திருக்கும் 7 வந்திருக்கும். ஃபாலோ நம்பரில் நம்ம கொடுத்ததில் மட்டும். ஓகே, நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம். பார்ப்போம், ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான். ஆல் போர்டு நம்பர் ஃபைனலாக என்ன வரும் அப்படிங்கிறத 5ங்கிறது நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி 5 மிஸ் ஆகுது அப்படிங்கல 4ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம். இது போக டியர் கெஸ்ஸிங்க்கான அப்டேட் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா? நம்ம கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலில் இது ரெகுலராக டியரோட கெஸ்ஸிங்கும் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ டியர் கெஸ்ஸிங் தேவைப்படுறவங்க கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க்கு நம்ம சேனல்லே இருக்குது. கெஸ்ஸிங் தமிழன் 2.0 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே யூடியூப்பில் நம்மளுடைய சேனல் லோகோ ஷோ ஆகும். அது மூலிமா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு D1 பொறுத்த வரைக்கும் 997ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இப்போ இதுக்காக பார்க்கல D1ல் நமக்கு எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ஏ போர்டில் 6 4 பி போர்டில் 0 8 சி போர்டில் 4 3 அப்படிங்கிற போல் நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கான ஆல் போர்டு நம்பர் மட்டும் இப்போது கொடுக்குறோம். வர வீடியோஸ்லாம் டீட்டெயில்ஸாக கொடுப்போம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 9ங்கில் ஒரு 6 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும், அடுத்ததாக இருக்கிற 7க்கு ஒரு 4 வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 4 ஒரு 50-50 சான்ஸ்லேயும் எதிர்பார்க்கலாம். அடுத்து D6 பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட் 089. இந்த 089க்காக பார்க்கல ஏ போர்டில் 5 அல்லது 3, பி போர்டில் 6 1, சி போர்டில் 0 4 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஆல் போர்டு 5 ஸ்ட்ராங்லேயும் 4 ஒரு 50-50 சான்ஸ்லேயும் எதிர்பார்க்கலாம்.
ஓகே நண்பா. D8 ஓடைய கெஸ்ஸிங் நம்ம இனி வரப்போற வீடியோஸ்ல ஃபுல்லாவே குடுக்குறோம். கெஸ்ஸிங் தமிழன் 2.0 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இனி வந்து அந்த இதில தான் நம்மளுடைய டியர் கெஸ்ஸிங் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே நண்பா. இதுவரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இதில குடுக்குற வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்ஸ் டூ ஆல். நன்றி, வணக்கம்.